தொண்டைக்கு சிகிச்சை மேற்கொள்வதற்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிங்கப்பூர் செல்வதாக பத்திரிகைகளில் வெளியான செய்தியை அவரது மனைவி பிரேமலதா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக மகளிர் அணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் உடல்நிலை குறித்து பத்திரிகைகளில் வெளியாகும் செய்திகளுக்கு ஆவேசமாக மறுப்பு தெரிவித்து பேசினார். விஜயகாந்த் பேசுவது புரியவில்லை என்று எழுப்பப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளித்து பேசிய பிரேமலதா, குண்டடிப்பட்ட பின் எம்ஜிஆர் பேசியது மக்களுக்கு புரிந்ததா என்று கேள்வி எழுப்பினார். என்ன பேசுகிறார் என்று புரியாத வகையில் பேசிய எம்ஜிஆர் பட்டு தொட்டியெல்லாம் பிரபலமான போது விஜயகாந்தும் பிரபலமாகி இருப்பதாக பிரேமலதா குறிப்பிட்டார். இந்த கூட்டணி எப்படியாவது பிரிச்சன் பேசுறது புரியல. என்ன புரியல உங்களுக்கு? என்ன புரியல? எனக்கு புரியல. சொல்லுங்க பாப்போம். குண்டடிப்பட்ட பிறகு எம்ஜிஆர் வந்து பொதுக்கூட்டத்துல பேசினாரு. அவர் பேசினது யாருக்காவது புரிஞ்சுச்சா? யாருக்காவது புரிஞ்சுச்சா? எம்ஜிஆர் என்ன பேசுறாரு புரிஞ்சுச்சா? ஏன் அன்னைக்கெல்லாம் யாரும் அதை பத்தி எழுதல? இன்னைக்கு சொல்றீங்க கேப்டனை பத்தி. உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு கொஞ்சம் சளி, அவருக்கு பிரச்சனை, சைனஸ் இருந்தா ஓப்பனா தானே சொன்ன அன்னைக்கு. அதை வச்சு உடனே தொண்டைக்கு சிகிச்சை பெறது சிங்கப்பூர் போறாரு. என்ன தொண்டைக்கு சிகிச்சை பெறது சிங்கப்பூர் தானே போனோம்? ஏன் தொண்டைக்கு சென்னையிலேயே எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, வீட்டுக்கு வேணா வந்து பார்க்க போறாங்க சளிக்கு. என்ன புரியல எனக்கு என்ன எழுதுறீங்கன்ட்டு. எம்ஜிஆர் பேசினது யாருக்காவது புரிஞ்சுச்சா? அதே மாதிரி ஒண்ணும் தெரியாது. இவர் எப்படி முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவர்? இது ஒரு விவாதம். ஒண்ணுமே படிக்காத காமராஜர் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நின்ற ஒரே தலைவர். பேசவே தெரியாத, என்ன பேசுறார் என்று புரியாத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிற அத்தனை மக்கள் மனசுலயும் பதிஞ்சவர். அதிமுகவில் நேர்காணல் நடப்பதாக தினமும் செய்திகள் வந்தாலும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் செய்வது போல் ஊடகங்களில் புகைப்படம் வராதது ஏன் என்று பிரேமலதா கேள்வி எழுப்பினார். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் விலைபேசப்படுவதாக வெளியான செய்தியையும் ஆவேசமாக மறுத்த பிரேமலதா, கட்சியை யாராலும் உடைக்க முடியாது என்று குறிப்பிட்டார். அதே மாதிரி இங்க இருக்கிற விவசாயிகள்